ரைட்டு. என்ன கீழே கொஞ்சம். ஓகே 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 ஓகே. பஸ்கையா அங்கே கிட்ட வந்தால் மூஞ்சி இன்னும் இப்போ இதாகுது, கிளியர் ஆகுது. ம் இருங்கடா, மீன் குழம்பு வாங்கி அதையும் தின்னு காட்டுறேன். மீன் குழம்பு கொண்டாப்பா. மாம்பழம் புளிக்குது, மாம்பழம் இன்றைக்கி நல்லா இல்லை. மாம்பழம் பிடிக்குது. அப்பளம் வறுத்து கேட்டேன், அப்பளம் தரல. இன்னும் ஊறுகாவா? அவ்வளோதான், ஆளுக்கு ஒரு துளி. இந்த காட்டாவங்கிட்ட எனக்கு இந்த நிலைமையை பாருங்கடா. இவ்வளோ தாண்டா இன்றைக்கி சாப்பாடு, தெரியுதா? ஆமாம், இதில் வந்து இது வேறு. போ வை. ஐயா அம்மா, ஒரு நிமிஷம் இந்த சோறை திங்கிறதுக்குள்ளே பார்த்துக்கங்கப்பா. இதாப்பா இன்னைக்கு சோறு. வச்சது யார்? உங்கள் சூர்யாக்கா. எனக்கு என்னமோ மீன் குழம்பு விட இந்த துவையில போட்டே தின்றுடலாம் போல். யாரெல்லாம் சின்ன வயசில் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க? எங்கள் அம்மாலாம் அப்படி தான். அன்றைக்கி ஒன்றுமே இருக்காது. வெள்ளைச்சோறில் தண்ணியை ஊற்றி அதில் வந்து இந்த மாதிரி துவையலை வந்து ஓரமாக வச்சு விட்ரும். சுடுகஞ்சி அப்படியே வாயில் கொதிக்க கொதிக்க ஒரு வாய் சுடுகஞ்சி, ஒரு வாய் துவையை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தேனாக இருக்குன்னு தெரியுமா? அடா அடா அடா, நல்லா இருக்குடா. வாழ்க்கையில் எப்பயுமே இந்த பிரியாணி பீஸா இப்படியே திங்காதீங்க, இந்த மாதிரியும் சாப்பிடுங்க. ஏன் எனக்குன்னா, இது வந்து நேற்றுலேருந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை. அப்பப்போ ஊடால என்ன பண்ணணும், இப்போ வரைக்கும் பார்த்தீங்களா, நான் துவையில போட்டு தான் பிரட்டி தின்னுக்கிட்டு இருக்கேன். மாம்பழத்தை கொஞ்சம் எடுத்துக்கணும். நல்லா இருக்குடா. எங்கள் அம்மா கையால் செஞ்சு கொடுத்த ஃபீல் வருது எனக்கு. பொரிச்ச மீனா எனக்கு வேணாப்பா. நான் இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க. எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். அதாவது நான் இனிமேல் எண்ணெய் பலகாரங்களே சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா நேற்று வெங்காய பச்சியை தின்னுட்டு நைட்டு 3:30 மணிக்கு வெங்காய பச்சி வாந்தியாக வருது. அப்படி எடுத்தேன். சூப்பர் சாப்பாடு. பார்த்தீங்களா? இதில் கொஞ்சம் நெய் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். ஏப்பா நெய் இருக்கா? வயிற்று புண்ணுக்கு நல்லதுப்பா நெய். அந்த ரோஜா மார்க்கு நெய்யை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. அன்னைக்கு பிரியாணிக்கு வாங்கினோம்ல. ஆஹா, சுடுசோத்துக்கு தாண்டா செமையாக இருக்குது. அருமை அருமை. மாம்பழம் இன்னொரு துண்டு எடுத்துக்கிறேன் ப்ளீஸ், எனக்காக. கடலை ரொம்ப கருக விடாதப்பா. என்னப்பா கேஸ் சிலிண்டர் விற்கிற விலையில் நீ என்ன போட்டு அப்படியே அப்போ இருந்து பார்த்தா ஒரு 20 ரூபா கொடுத்தா கடையில் கடலை விற்கிது, வறுத்த கடலை. உட்காந்து சிலிண்டரை போட்டு காலி பண்ணிக்கிட்டு இருக்காடா. மூடிக்கிட்டு வீடியோ போடல, வாயை பாருங்கடி. இங்கே வாங்க திங்கட்டும். நான் என்ன வேலை பார்க்குறேன், அடுப்படியில் என்ன அப்படி அக்கா பார்க்குறீங்க? மல்லிகை ஜாமான் 5000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு இங்கே வாங்க. ஊரந்த பாருங்க, பச்சை பயிறு, உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, பனங்கற்கண்டு, அதுக்கப்புறம் இது துவரம் பருப்பு, கருப்பு சுண்டல், தட்டைப்பயிறு, இது எல்லாம் வாங்கி சோம்பு, சீரகம், கடுகு எல்லாம் போட்டுருக்கு. இதை வேலை பார்க்க விட்றானா? அப்படியே கடலை வறுக்கிறதையும் காட்டிடு. எதுக்கு காட்டலையா? எது நீ திங்கிறதுக்கா? அதை தான் வீடியோவில் காட்ட வேண்டியது தானே. அவளும் வந்தால் கம்பெனிக்கு ஏதாவது பேசிக்கிட்டே வீடியோ எடுக்கலாம்.
பார்த்துக்கங்க, எங்களை என்னமோ பெரிய பணக்காரவங்க ரிச்சு ஃபேமிலிங்கிறீங்க. எங்கள் சோறை பற்றிங்களா? வெறும் சோத்தில் துவையில போட்டு பசங்க திங்கிறோம். இதுதான் நாங்கள் ரொம்ப ஏழைங்க. ஆனால் ஒன்றுடா, இவ கையால் பருப்பு குழம்பு, இந்த பருப்பு துவைய எப்போ வச்சாலும் அல்டிமேட்டாக இருக்கும்டா. அது ரேஷன் கடைக்கார்ட்ட போய் கேளு, என்கிட்ட கேட்ட. ஆஹா, அதை தான் தின்னு பார்த்துட்டு இப்போ திருப்பி எல்லாத்தையும் ஊற்றி காலி பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். ஆ ம், அல்டிமேட்டாக இருக்கே, ரியலி சூப்பர்ரா. இதுக்கு பேர் தான் ஆட்டி குழம்பாம்டா. இப்படியே ஆட்டிக்கிட்டே சாப்பிட்றதா? ம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்களேன், நிறையா சாப்பிடுவீங்க. இப்போ இந்த நானே பாருங்கள், லைட்டாக சாப்பிட்றேன்னா இன்றைக்கி 3வது தடவை சோறு வச்சுருக்கேன், தெரியுதா? காரணம் என்னென்னா, அந்த குழம்பு நல்லா இருக்கு. 2 செட்டு துவையலுக்கு தின்ட்டேன், 1 செட்டு குழம்புக்கு. அதை தின்னே நல்லா இருந்துச்சுங்கிறதுக்காக திருப்பி இன்னும் கொஞ்சம் ஊற்றி இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், தெரியுதா? என்ன அது எங்கே வந்து உட்கார்ற? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குடா. துவைய மாம்பழம் என்ன நீ மட்டும் ஒரு சோத்துக்கு இத்தனை வச்சுக்கிட்டு திங்கிற? நீ வாங்கடா, சோத்தை மூடு. நான் 2 பேர் சாப்பிடணும். இன்னைக்கு மாமா எனக்கு ஊட்டி விட்றாரா? இந்தா ஒரு ஊட்டி விட்டு தாண்டா இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்கு? இன்னும் மூஞ்சியவே காணா. வந்துருச்சு. மஞ்சத்தூள் இன்னும் கொஞ்சம் போடவா? போட்டு 2 வாய் ஊட்டி விடு. ம், மாம்பழம் ஆஹா, ஒரு குண்டா கஞ்சி குடிக்கலாம். இந்தா. இதை கூட நீ இது பண்ண மாட்டியா? சூப்ப மாட்டியா? ஏன்டி சூப்பி சுப்பம்மா முகரே. இப்போ வீட்டுக்கு மசாலா அரைக்க போகிறேன். வந்துருச்சு, நாளைக்கு அரைக்க போகிறேன். நான் எங்களுக்கு வீட்டுக்கு மசாலா இல்லையா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்களுக்கு இல்லை. கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த கரங்களோ. மீன் குழம்பு வேணான்னு இப்பதான் அந்த வாய் சொன்னுச்சு. இப்ப நான் ஊத்தி நீயே திங்கிற. உனக்கு ஊட்டுறதுக்கு தான்ப்பா எடுத்திருக்கேன். போடா பொய்கார பயலே. எனக்கு இல்லை. மண்டை கிடக்குது. எங்க? ஜிலேபி மண்டை கிடக்கட்டும். துவையில போட்டு தனியா பட்டு எடுத்து விட்டுட்டு. யாருக்கு? உனக்கா? சொல்லவே இல்லை. பொரிச்ச மீன் வேற இருக்குது. பொரிச்ச மீனை நீ தின்னுக்க. இப்போ உனக்கு பிரட்டி தர்றேன், சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்து. உண்மையிலே சொல்லவா? குழம்பு நேற்ற விட இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு பேர் தான் பாட்டி குழம்பு. அதை வை, இதே மாதிரி வைக்கவா? இனிமேல் முத நாள் இந்த மாதிரி குழம்பு வச்சு மறுநாள் சாப்பிடலாமா? மறுநாள் சாப்பிடணுப்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. மத்தி மீனுக்கு இப்படி தான் வைக்கணும். கேளுங்க, அப்படியே கொள்ளணும் குழம்பு அப்படியே காலைல. அதுவும் கஞ்சி சோத்துக்கு நாங்கள் ஊட்டுறல வருது. கஞ்சி சோத்துக்கு அப்படியே கொண்டாங்குது. துவையை தான் தொட்டு வச்சுருக்கேன்ல உள்ளுக்குள்ளே. தனியாக வேற தின்னுக்கிற. இந்த மத்தியை நீ மட்டும் திங்கிற. இந்த மத்தியை உருவி கட்டவா? மத்தியை உருவி கட்டவா? உரு மத்தி மீன் இந்த மாதிரி பார்த்து தான் கோயம்புத்தூருக்கு அடுத்து ஒழுக விடாதடி. உருவிட்டியா? சூப்பர். முதல் மரியாதை ராதா மாதிரி உருவிட்ட. இன்னொன்று எங்கள் வீட்டில் என்னைக்கு வேணாம் வெறுப்பா திங்கிறோமோ அன்னைக்கு தான் நல்லா இருக்கும். இன்னைக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நல்லா இருக்கும். மீன் திருப்பி போட்டாங்க. பொரிச்ச மீன் இந்த ஒரு ரூபாய் வாங்கிட்டு போயிரு. போ. இனிமே வேணா நீ வந்து போட்டு தின்னுக்க. நான் இதை திங்க போகிறேன். நான் போட்டிருக்கிறத நான் திங்க போகிறேன். நீங்கள் செமையாக இருக்குடா. ஆஹா, ஆமாம், நேற்று வச்சா மாதிரியே வச்சு சாப்பிடுங்கப்பா. இன்னைக்கு தான் இங்கே ஒரு
நானே 3 தட்டு சோறு தின்ட்டேன்னா அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே வா, இன்னொரு வாய் தரவா? வா வா, இந்தா பகிர்ந்து சாப்பிட்டோம்னா நிறையா சாப்பிட்லாம்ப்பா. இந்த அப்படி தான் தின்னுக்கிட்டு இருக்கேன். மாம்பழம் நீங்கள் சொன்னதுக்காக நான் சுகர் பேஷண்ட்டுங்கிறதுனால அளவாக தின்றுருக்கேன் மாம்பழம். கிடையாது, 2 கீத்து தான். எங்கடா அசட்டி குழம்பு கொடுத்துச்சு, குழம்பு குழம்பையும் காணும், சோறையும் காணும். இந்த போடு, அவ்வளோதான். உனக்கு வேணா போட்டு இன்னும் கொஞ்சம் தட்டிலே போட்டு கொடு. ஆ, நீ ஊட்டினா என்ன சாப்பிடலாம் போல இருக்கு. அப்படியா? சூப்பர். ஏன்னா உதறிட்டான். அவனுக்கு இருக்கு. நான் வச்சதை கம்மியாக தான் வச்சேன். இன்னைக்கு உனக்கு தாய்க்கு தாயா இருந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 2.25 டம்ளர் தண்ணி, அப்போதான் அந்த சோறு பக்குவத்துக்கே வரும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நேற்று பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தான் சோறு போட்டேன், 1.5 டம்ளர். இதே மீன் குழம்பு கூட இருக்கிற துவையை இருக்குது பற்றியா, இதுதான் உள்ளே இறக்குது சாப்பாடை. இப்போ உங்களுக்கு துவரப்பருப்பு துவையல் எப்படி ஆகி எங்கள் அம்மா வச்சு கொடுக்குது. இந்த வாரு அரை சட்டி காலியாக போச்சு. சின்ன வயசு ஊரா துவையலாக போட்டு தின்னாச்சு. கஞ்சி சோத்துக்கு இந்த துவையல் வைக்க அம்மியில் அரைக்கிறது. நான் இன்னைக்கு ஜார்லேயே அரைச்சிட்டேன். ஒரு நாள் துவரம்பருப்பு துவையல் சொல்லித்தாரு. மண்டே வை என்ன வீணாக போகும். அவன் மீன் மண்டையை திங்க மாட்டியான். மெதுவா ஐடியா. எடுத்து காட்டுறீங்கட்ட இந்த பாருங்கடா. சரியா? யாராவது எங்கள் வீட்டுக்கு வரீங்களோ முதல் நாளே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அப்போ தான் அன்றைக்கி வச்ச மீன் குழம்பு மறுநாள் சாப்பிடும்போது அப்படியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்டா. அது மத்திக்கு இப்படிதான்டா வைக்கணும். காலைல கஞ்சியை பார்க்கல, 1 கிண்ணி குழம்பு குடித்தேன். இப்போ இந்த துவையல் தாண்டா ஆகணும். மாமா வைக்க சொல்லும். நீங்களே பாருங்கள், நான் துவையலோடு எவ்வளோ சாப்பிட்டேன் பார்த்தீங்களா. தேங்காய், துவரம்பருப்பு, ஒரு 5 பல்லு பூண்டு, மரமிளகா, கொஞ்சோண்டு புளி, உப்பு. ஆமாம், அவ்வளோதான். எப்படி மீன் இன்னும் கொஞ்சம் போட்டாலும் நீ திம்ப இப்போ போட்டு தரவா? போடு. இது என்ன மெகா சீரியல் மாதிரி போய்கிட்டே இருக்கு உள்ளுக்குள்ளே. பாவண்டா, அவனுக்கு வச்சிடுறாங்க. காமிடா பாவி. அவ்வளோதான். என்ன புட்டு வச்சிருக்க? மூடி வை காத்து போயிடும். இந்த வீடியோவில் எத்தனை தடவை மாமா சோறு போட்டு அவர் தின்னாரு, ஊட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்றங்கிற பேரில் பூராத்தையும் திட்டாண்டா இவனே. கமாண்டு பண்ணுறவங்களுக்கு பரிசு காத்திருக்கு. எத்தனை தடவை நாங்கள் சோறு போட்டோம், எத்தனை தடவை திண்டோம், இந்த கணக்கு யாராவது சொல்லணும்ப்பா. மூடி வை. சாப்பிடு. காஞ்சு போயிடும். இதே தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் தெரியுமா. இந்த அப்படி மாம்பழம் தரவா? மீன், துவைய, மாம்பழம், பத்தாவுக்கு இன்னும் அப்படமா. கொட்டை தரவா? சதையை கொடு. இது கொட்டை. இந்த இரு, நான் கொஞ்சம் சூப்பிக்கிறேன். யோ, நான் சொன்னது எனக்கு ஊட்டி விடுனேன். என்ன நீயே 4 தட்டு சோறு திங்கிற? மீனை பிடிச்சி வச்சு ஜிலேபி கண்டடா, வெறும் 100 ரூபாடா. 100 ரூபா 50 திங்கிரியில் மீனை. இந்த முழுகு. போதுமா? மீன் கருகிறவாட வருது. போ. முள்ளுடா. சொல்லிடு எல்லாத்திட்டையும் சாப்பிட்டாச்சுன்னு. ஓகே, சாப்பிட்டோம், போதும். இந்த மாமா வலிச்சு நக்கிருச்சு, அவ்வளோதான். நக்கி பரம்பரையின் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அவ்வளோதான். திருப்பா கொஞ்சம் தாண்டா இருக்குது. பூரா திருப்பிட்டாடா. உங்களுக்கு நாங்கள் கேட்ட கேள்வி என்ன? எத்தனை தடவை சோறு போட்டு நான் எத்தனை தடவை தின்னேன், சூர்யா எத்தனை தடவை தின்னா, இதுதான் பந்தயம்.
அவ்வளோதான்டா. செம்ம சாப்பாடுப்பா. சரி, ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சுப்பா. இதை லைவை இதை கட் பண்ணு, வீடியோவை. சாப்பிட்டாச்சுப்பா, முடிஞ்சு. போய் கையை கழுவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மணி லைவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஓகேவா? டேக் கேர். அதெல்லாம் எடுத்துக்கிறேன்.